பஸ் வேற எப்போ வருதுன்னு தெரியல. ஷோ ஐயா இவனுக்கு ஒரு டீ கொடுங்க, பசிக்குதுங்கிறான். டீ 10 ரூபா, 5 ரூபா இருக்கியா? 5 ரூபா தான் இருக்கியா? ஒரே ஒரு டீ கொடுங்கய்யா. போற வாரம்லாம் 5 ரூபா டீ கொடுத்தா ஏன் நிலைமை ஆயிருது? 10 ரூபா கொண்டு வரும் போறோம். ஒரே ஒரு டீ கொடுங்களேன் என் பேரனுக்கு. நம்ம இது கொடுக்கணும், வேற யாராவது கொடுப்பாங்க. நம்ம ஹீரோவோட படம் ரிலீஸ் ஆக போகுது. தியேட்டருக்கு படம் பார்க்க வர எல்லாத்துக்கும் லட்டு கொடுக்குறோம். மனிதனை மதிக்கும் மனிதனை போட்டு ஒரு பெரிய கட்டவுட் வைக்கிறோம். அந்த கட்டவுட் முன்னாடி நம்ம ரசிகர் மன்ற சார்பா சாப்பாடு ஓடுறோம். ரைட், போடுறோம். தம்பிகளா, நான் ஒரு கிராமத்து களக்குத்தாடி. பக்கத்து ஊர்ல கூத்து போட்டு வரும்போது காசெல்லாம் தொலைஞ்சு வச்சியா. இது என் பேரன் பசிக்குதுங்கிறான். ஒரு 5 ரூபா கொடுத்தீங்கன்னா என் பேரனுக்கு ஒரு டீ வாங்கி கொடுத்துக்கிடுவேன்யா. இப்படித்தான் புதுசு புதுசா ரூட்டை கண்டுபிடிச்சு பிச்சை எடுக்காங்க. இது கூட பரவாயில்ல மச்சான். டொனேஷன்ங்கிற பேர்ல டீசெண்டா பிச்சை எடுப்பாங்க. அது ஒரு ரகம். அதுல இது ஒண்ணு, கூத்தாடி காத்தாடிங்கிட்டு போயாங்கிட்டு வந்துட்டாங்க. ஆளையும் சைஸையும் பாரு. போடா போடா, ஆலை மண்டையும் பாரு வந்துட்டாங்க. மேடம், பக்கத்து கோயிலுக்கு கூட 10,000 ரூபா டொனேஷன் கொடுத்தேன். போன மாசம் திருப்பதிக்கு 1 லட்ச ரூபா கொடுத்தேன்னா பாருங்க. உதவின்னு வந்துட்டா யாருக்குனாலுமே இறங்கி உதவிச்சேன் மேடம். அதான் நம்ம கேரக்டரு. ஐயா பசிக்குதுங்கிறான். ஒரு 5 ரூபா கொடுத்தீங்கன்னா அவனுக்கு ஒரு டீ வாங்கி கொடுத்துக்கிடுவேன். என்கிட்ட ஒரு 5 ரூபா இருக்கு. நீங்க ஒரு 5 ரூபா கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். மேடம் ஒரு நிமிஷம். பேரனுக்கு டீ வேணு, டீ கடையில் போய் டீ கேளியா? என்னமோ கொடுத்து வச்ச மாதிரி 5 கூட 10 கொடுங்க போயா. நீங்க சொல்லுங்க மேடம். பாவமா 5 ரூபா தானம்மா, கொடுப்போமா. சும்மா இரு. ஷோ கட்சி ஹவுஸ் போனோடனே வேலையா இந்த மாலையை நம்ம தலைவருக்கு போட்டுட்டு அவர் மனசுல இடம் பிடிக்கணும். அது போக வர்ற போறவங்களுக்கெல்லாம் பிரியாணி கோட்டு வாங்கி கொடுத்து பெரிய கூட்டத்தை சேர்க்கிறோம். அது பார்த்து நம்ம தலைவர் மிரண்டு போகணும். ஏன் வச்சுக்கோ. ஐயா என்ன பிச்சையா? நீங்க ஒரு 5 ரூபா கொடுத்தீங்கன்னா என் பேரனுக்கு ஒரு டீ வாங்கி கொடுத்துக்கிடுவேன்யா. யோ தூரப்பையா, சும்மா கசகசன்னு. மச்சான் ஒரு 5 ரூபா தானே கொடுத்து விடு, பாவமா இருக்கு. டேய், அவன் பேரனுக்கு ஓட்டு போடுற வயசே வரல, அவனுக்கு போய் 5 ரூபா கொடுக்க சொல்ற? நீலாம் எப்படி அரசியல சாதிக்க போற? யோ நீ போலையா? போடா, வாயில நல்லா அசிங்கம் வந்துட போகுது. போடா. என்னக்கு தாத்தா? அது தாத்தா 2 நாள் சாப்பிடலையா, நான் கொஞ்சம் கிருன்னு வந்துருச்சியா. வேற ஒண்ணும் இல்லை, நீ ஒன்றும் கவலைப்படாத. அந்த சாட்டை போய் தாத்தா காசு வாங்கிட்டு வந்து உனக்கு டீ வாங்கி தரேன். இல்லையா, நீ இங்கே இரு. தாத்தா கூட வந்துடக்கூடாது. என்னப்பா நீ இங்கே இரு, நான் காசு வாங்கிட்டு வந்து உனக்கு டீ வாங்கி தரேன். வீட்டுக்கு போட்டு வேணாம் தாத்தா. வீட்டுக்கு போட்டு வீட்டுக்கு போட்டு வேணாம் தாத்தா.